அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அநேக நாட்களுக்கு பிறகு உங்களை இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள், 4வது அற்புதம், குஷ்டரோகி சுகமாகுதல். மத்தேயு 8வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். குஷ்டரோகி சுத்தமாகிற சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். குஷ்டரோகி சுத்தமாக முடியுமா? இது கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வேதத்தில் இது ஒரு உண்மையான சம்பவம். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒரு குருடன் பணிந்து, ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாக்க முடியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சித்தம் என்றாலே விருப்பம். தமிழில் சுத்த தமிழில் சித்தம் என்று போட்டிருக்காங்க. அப்போது ஆண்டவரே, உங்கள் விருப்பம், உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காதுன்றது அந்த குஷ்டரோகிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு அந்த குஷ்டம் என்ற நோய் பிடிச்சதுனால பைபிள் அவரை குஷ்டரோகின்னு சொல்லுது. பெரும்பான்மையாக நம்ம நோயாளிகளை யாரையும் நோயோடைய பேரை வச்சு யாரையும் நம்ம அழைக்கக்கூடாது. ஆனாலும் வேதாகமம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்தார் என்கிற ஒரு ஆதாரத்துக்காக குஷ்டரோகி என்ற பெயரில் அவருக்கு அந்த பேர் பைபிள் கொடுக்குது. காரணம் என்னென்னா, அவருடைய பேர் குறிப்பிடல பைபிளில். ஆனால் அவருக்கு என்ன இருந்தது? ஒரு குஷ்டரோகி, ஒரு குஷ்டம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு பேர் குஷ்டரோகின்னு பேர் கொடுத்தாங்க. அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன். இயேசு தமது கையை நீட்டி அவரை நோக்கி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அதாவது அந்த குஷ்டரோகி பிடிச்ச அவருக்கு தெரியுது, நமக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு, இது கடவுளுடைய விருப்பம் இருந்தால் தான், கடவுள் மனசு வச்சாதான் இது சரியாகுன்ற ஒரு நம்பிக்கையில் இயேசுவின் காலை பிடிச்சிக்கிட்டு, இயேசு சுவாமி, எனக்கு எப்படியாவது உங்கள் விருப்பம் இருந்தால், நீங்கள் மனசு வச்சா என்னை சுத்தமாக்கும் சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சித்தம் இருக்குது, மனசு இருக்குது, நீ சுத்தமாயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அவர் கையோ காலையோ குஷ்டம் பிடிச்ச எந்த இடத்தையும் தொடலை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். குஷ்டம் அவரை விட்டு போயிடுச்சு, டக்குன்னு மறைஞ்சிடுச்சு. அப்போ பாருங்க, பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு 2 ஏற்பாடு நமக்கு இருக்குது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிகளெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் வேதாகமத்துடைய சம்பவத்தை நான் சொல்கிறேன். குஷ்டரோகிகள் எல்லாம் நகரத்துக்கு வெளியில் தான் ஒதுக்குப்புறமாக உட்கார வைப்பாங்க. குஷ்டரோகியை மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? குஷ்டரோகியை ஒரு மனுஷனாக, அதாவது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? குஷ்டம் பிடிச்சவனை தொடாத, ஐயோ நீ தொட்டா பாவம், எனக்கு தொத்திக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. அவர் சுகம் கொடுத்து, எனக்கு சித்தம் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, நீ சுகமாகு. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாரு. ஒரு மனுஷனும் பாவத்திலையும் போகக்கூடாது, எந்த மனுஷனும் நோயிலையும் வாழக்கூடாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுக்க அவர் வாஞ்சையாகவே இருக்கிறாரு. யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்புகிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று இந்த வேதத்தில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோடைய நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். வேறு எந்த புஸ்தகத்திலையும் இப்படி எழுதியிருக்காது. சரி, ஆண்டவரால் சுகமாக்க முடியுமா? லெப்ரசியை போக்க முடியுமா? குஷ்டத்தை எடுக்க முடியுமானா, ஒரு எடுத்துக்காட்டு வாசனமாக பழைய ஏற்பாட்டில், அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் சொல்லுவாங்க பைபிளில், அந்த வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 6லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். மோசேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒரு தலைவனாக இருந்து நடத்தின ஒருவர். அவருக்கு ஒரு அடையாளத்தை கேட்டார். ஆண்டவரே, நீங்கள் பேசுறது நீங்கள் தானா? நான் பார்வோன் கிட்ட போய் எப்படி இஸ்ரேல் மக்களை விடுதலை செய் என்று சொல்ல முடியும்? ஏன்னா
ஒரு குறிப்பிட்ட ஜனம். கடவுள்ன்னு சூஸ் பண்ண ஒரு கூட்டம் வந்து ஒரு ராஜாவுக்கு கீழ அடிமையா வேலை செய்றாங்க. அதுவும் 400 வருஷத்துக்கு மேல அடிமையா வேலை செய்றாங்க. அவங்கள மீட்கிறது தான் கடவுளுடைய திட்டம். அதுக்கு தான் ஒரு ஆள சூஸ் பண்றாரு. அந்த ஆள தேர்ந்தெடுத்து, அந்த ஆள் மூலியமா ஒரு பெரிய ஒரு விடுதலை வரணும் அந்த ஜனங்களுக்கு. அப்பதான் அவங்க நிம்மதியா, சுதந்திரமா வாழ முடியும். இல்லன்னா அந்த ராஜா போட்டு ஒடுக்குற ஒடுத்தல்லயே அவங்க வேலை செஞ்சு, உழைச்சு மெலிஞ்சு போவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஐடியா பண்ணாரு. மோசே என்கிற ஒரு ஆள வந்து சூஸ் பண்ணி, அவரு என்ன இது சம்பவம்ன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சம்பவத்த சொல்றேன். அவர் வந்து எகிப்து தேசத்த விட்டு பார்வோன் ராஜாவுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு கொலை நிமித்தமா ஒ ஒ ஒரு சண்டைய தடுக்க போய் அது கொலையில முடிஞ்சதுனால, அவரு என்ன ஆயிட்டாரு, கொலை செஞ்சுட்டோமேன்ற பயத்துல நாடு விட்டு நாடு போய் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு. 40 வருஷம் வனாந்தரத்துல வந்து பாலைவனத்துல வந்து ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் திடீர்னு ஒரு மலையில ஒரு முட்செடி எரியறத பார்க்குறாரு. அந்த முட்செடி வந்து கொளுத்துனா எரியாது. ஆனா, இந்த ஒரு அற்புதத்த யாருமே இதுவரைக்கும் பதிவு பண்ணல பைபிள்ல. ஆனா, மத்த புஸ்தகங்கள்ல இப்படி இல்ல. ஆனா பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளான அந்த செடி வந்து நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்தது. ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துல தான் மோசே போய் என்ன பண்றாரு, "ஆண்டவரே" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கிக்கிட்டே வராரு. "மோசே, இந்த மாதிரி வந்து நீ எகிப்து தேசத்திலேருந்து தப்பிச்சு வந்தியே, அந்த தேசத்துக்கு திரும்பி நீ போகணும். உன்னை கொண்டு தான் நான் இந்த காரியத்த செய்யப்போறேன். அங்க அடிமையா இருக்கிற மக்கள் என்ன நோக்கி கூப்பிடுறாங்க. அவங்க ரொம்ப நொந்து நொணக்கட்டையா ஒரு ராஜாவுக்கு கீழ அடிமையா இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, ஒரு நல்ல தலைவனா உன்ன நியமிக்கிறேன். அந்த மக்கள எல்லாரையும் மீட்கிற வேலை, விடுதலை தர வேலை உன் வேலைன்னு சொல்லி குடுக்குறப்ப தான் ஒரு அடையாளத்த கேட்குறாரு. இப்ப நான் வாசிக்கிறேன். இப்ப உங்களுக்கு நல்லா புரியும். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 6, 7. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 6லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த வசனங்கள் நிரூபிக்கும். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, "உன் கையை உன் மடியிலே போடு" என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அதாவது இந்த கதையோடைய சிம்பிளான ஒரு மேட்ரு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் வகையில. மோசே வந்து கைய வந்து உறையில போட சொல்றாரு. உறையில அப்ப வந்து நம்மள போல சட்டை போட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த ஒட்டகத்தோல், ஆட்டுத்தோல்ல செய்த அந்த ட்ரெஸ்ஸ தான் போடுவாங்க. அப்போ உறையில போடணுன்னே உறையில இப்படி போடுறாரு. இப்படி போட்டுட்டு இப்படி டக்குன்னு கைய எடுனோனையும் குஷ்டம் புடிச்சுக்கிச்சு. ஐயோ! குஷ்டம் புடிச்சுக்கிச்சேன்னு கத்துறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு ஆண்டவரு, திரும்ப இந்த குஷ்டம் புடிச்ச கை இருக்குல்ல, இந்த குஷ்டம் புடிச்ச கைய எடுத்து திரும்ப இப்படி உள்ள போட்டு இப்படி இது பண்ணு. இப்படி இது பண்ணி திரும்ப எடு. பழையபடி உன் கை வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, குஷ்டம் வந்து எளிதா போக்க முடியும். ஆண்டவர் நோய குடுக்குற தெய்வம்னு நான் சொல்ல வரல. அவரால எப்பேர்ப்பட்ட காரியத்தையும் செய்ய முடியுன்றது இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர், "உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு" என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு, தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது, அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலானது. அதாவது முதல்ல வெண்குஷ்டம். அதாவது அந்த கை தோலும் மாறிப்போய், குஷ்டம் புடிச்சு வெண்குஷ்டம், அதான் வெள்ள கலர்ல குஷ்டம் புடிச்சு, ரொம்ப பார்க்கறதுக்கே வாமிட் வரா மாரி, வாந்தி வரா மாரி அந்த கை இருந்த கைய, திரும்ப உறையில போட்டு திரும்ப எடுன்னாரு. திரும்ப பழைய சதையை போல ஆனுச்சாம். அப்ப இத வந்து நம்ப முடியுதுங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் மட்டும் தான் அற்புதத்தை செய்ய முடியும். அதிசயங்களை செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம தெய்வமாக போற்றுகிற மருத்துவர்கள் கூட செய்ய முடியாத நிலையை என் ஆண்டவர் செய்வார். மருத்துவர்கள் வந்து கை விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை செய்து செய்து பார்த்து ஒரு கட்டத்திற்கு மேல, இதுக்கு மேல உயிர் பிழைப்பதே கஷ்டம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா என் ஆண்டவர் கைவிட மாட்டார். சுகம் கொடுக்கிற தெய்வம் நிச்சயமாய் சுகம் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, அதே 4வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள வாசிக்கிறேன். எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் என்பதை வேதாகமம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சாதாரண தெய்வம் அல்ல, வல்லமை உள்ள தெய்வம்.
அவர் வந்து பழைய ஏற்பாட்டிலயும் சரி, புதிய ஏற்பாட்டிலயும் சரி, பைபிள்ல 2 ஏற்பாட்டிலயும் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான கடவுள். அவரைப் போல வேற யாருமே இந்த உலகத்துல சுகத்தை தர முடியாது. ஒரு மனுஷன் நோயில கஷ்டப்படுறான். வியாதியில செத்துப் போற நிலையில கூட உயிர் கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும்ன்றத இந்த பைபிள் நமக்கு அத்தாட்சி, ஒரு ஆதாரமாக எடுத்துக் காட்டுது. நான் வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10லிருந்து 12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தநாவும் உள்ளவன் என்றான். மோசே சொல்றாரு, ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனதும் இதுக்கு பிறகு பேசுனதும் நான் திக்குவாய் சாமி, எனக்கு வாய் திக்கிக்கிட்டே இருக்கும். நான் எப்படி போய் அந்த ஜனங்க கிட்ட அந்த ராஜா கிட்ட போய் பேசுவேன்? ஏற்கனவே எனக்கு திக்குவாய், என் வாய் திக்கிக்கிட்டே இருக்குமேன்னும் போது அடுத்த ஒரு வசனத்துல நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆண்டவரே பதில் சொல்றாரு. கடவுளே மோசே கிட்ட சொல்றாரு, ஏன்பா நீ திக்குவாய் திக்குவாயின்னு சொல்ற? திக்குவாயை உண்டாக்கினது யாரு? ஊமை, பேசாத ஊமையை யார் உண்டாக்குனா? கண்ணில்லாத பார்வை இல்லாத மனுஷனை யார் உண்டாக்குனா? நான் தானே உண்டாக்குனேன். அப்போ நீ போ, தைரியமா நான் சொல்றேன்ல, போய் அந்த ராஜா கிட்ட பேசு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளே மோசேவுக்கு தைரியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பேசுவதற்கான திறமையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அவருடைய பிரசன்னத்தால நிரப்பி மோசேயை கூட்டிக்கிட்டு போறாரு. ஆண்டவரே அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நீ தைரியமா போய் பேசு, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீ ஏன் போகல அப்படின்னு சொல்லி மோசேவை தைரியப்படுத்துறாரு. 12வது வசனம், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இப்பதான் சொல்றாரு, நீ போ, உன் வாயோட இருந்து நான் பேசுவேன், நீ என்ன பேசணுன்றத நான் சொல்லி தருவேன். அப்ப பாருங்க, கடவுள் வந்து இன்னைக்கு நான் மக்கு, எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறவே ஏறாது, நான் அடி முட்டாளுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எப்பேற்பட்டவனையும் ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. எப்பேற்பட்ட அடி முட்டாளையும் ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. எப்பேற்பட்ட ஞானியும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. அப்போ நீங்க எதை கேட்டாலும் சரி, ஆண்டவரே எனக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தியை கொடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, நல்லது கெட்டதை எனக்கு இது பண்ணுங்கன்னா, கடவுள் நிச்சயமாக எப்பேற்பட்ட முட்டாளையும் அறிவாளியா மாத்திடுவார் ஆண்டவர். நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அது மட்டும்தான் நீங்க செய்யணும். அவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் சாத்தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். சொல்லிடுறது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டமாப்பா, நீ சொல்லிடுறியேன்னு என்று நீங்க நினைக்கலாம். ஆனா போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், என்ன வந்தாலும், என் இயேசுவை விட்டு நான் பிரிஞ்சே போக மாட்டேன்னு வைராக்கியமா இருங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட புயலும் உங்களுக்கு முன்னாடி பனி போல மாறி போயிடும். ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாசையா இருப்பார். தேவன் இந்த வேத வசனத்தின் மூலியமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.